எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சஜய் ஆர்எல்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரைட் ஒன்று தாங்க போக போகிறோம். அது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் ஒன்று யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, அதில் நம்ம எல்லாமே நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஆர்எல்எஃப், இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து தான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து எடுக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்து வ்ளாக் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ட்ரிப் ஏ வந்துட்டு நம்ம 0 பண்ணிக்கலாங்க. ஓகே, ட்ரிப் ஏ 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம் ஆர்எல்எஃப். ஸோ இது என்ன ரோடுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆவரம்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கணபதியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடுங்க இது. ஆக்சுவலாக இந்த ரோட்டு வழியாக போனோம்னா அவனாசி ரோட்டுக்கும் போய் ஜாயின் ஆகிடலாம். ஸோ இப்போ நம்ம எதுக்குடா அங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க டவுன் ஹாலில். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் ஆர்எல்எஃப். இல்லைன்னா நான் மறுபடியும் ரிட்டர்ன் வரப்பேனா நான் வ்ளாக் எடுத்துகிட்டே வரேங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம டாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நிறைய ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து பிபிஎஸ் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். பட் என்னாச்சுன்னா, பிபிஎஸ் பண்ணுற அளவுக்கு அந்த டைம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அதனால தான் பிபிஎஸ் பண்ண முடியல. ஸோ அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சர்வீஸ் விட்றப்போ ஏதோ இந்த இடத்துல பெயிண்ட்டை வேறு உறிஞ்சிருச்சு லைட்டாக. அதாவது ஒரு சின்ன மைன்யூட் ட்ராப் அளவுக்கு அது பிரிஞ்சிருச்சு. என்னப்பா இது, இந்த ரோடு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் மெயினில் போகலான்னு தான் பார்த்தேன். மெயினில் போனால் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகலான்ட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு நான் தெரியாமல் போச்சு. ஆக்சுவலாக இந்த ரோடு டிராஃபிக்கே கிடையாது. எல்லா வண்டியும் ஆஸ் யூஷுவலாக போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ராவல்ஸ் பஸ்ஸு, ஆம்னி பஸ்ஸெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்தனால தான் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. டாமோட பிளாக் கலருக்கு நான் ஹெல்மெட் வீடியோ போட்டிருப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டாம் ஃபுல் பிளாக்குங்க. நம்ம ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக்கு, பின்னாடி பார்த்தீங்கன்னா பியூர் ரெட்டாக தான் இருக்கும். லைட்டாக தான் பிளாக் இருக்கும், ஆனால் உண்மையாலுமே அந்த பிளாக் கலருக்கு ஒர்த்துங்க. இந்த பிளாக்குக்கும் அந்த ரெட்டுக்கும் செம்மையாக இருக்குது பின்னாடி பார்க்குறதுக்கு. நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு டைம் அப்பா வந்துட்டு டாமும் ஹெல்மெட்டும் வேணும்னு கேட்டார். நான் கொடுத்தேன். அவர் நான் தான் வண்டி வெளியே எடுத்து கொடுத்தேன். ஆக்சுவலாக வெளியே எடுத்து கொடுத்துட்டு அவர் ஹெல்மெட் மாட்டிட்டு டாம் எடுத்துகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அந்த லுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்ததுமே எனக்கே வச்சு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இந்த பிளாக் கலருக்கும் ரெட்டுக்கும் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஹெல்மெட்டு வாங்கி 2 வருஷம் கழிச்சு தான் டாமே எடுத்தேன். ஆமாம், நான் ஹெல்மெட் வாங்கி 2 வருஷம் கழிச்சு தாங்க டாமே எடுத்தேன். ஸோ எனக்கு அப்போ தெரியாது நான் பிளாக் கலர் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்மெட் ஆனால் நான் ரெட் கலர் தான் ஹெல்மெட்டில் தான் எடுக்கணுன்ட்டு இருந்தேன். என்ன கடைசி வரைக்கும் டிராஃபிக்காக இருக்குது. இருந்து போகிற வழியில் மரக்கடை மேம்பலம் ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து ஒரு சின்ன டனலாட்டாக இருக்கும், அதான் அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி. ஸோ அது வழியாக போகலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ரோட்டை சூஸ் பண்ணி வந்தேன். இது கடைசி வரைக்கும் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த ரோடு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு வேறு வழியாக போகலாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு ஆர்எல்எஃப். இது வந்துட்டு இன்னொரு வழி. ஆக்சுவலாக இந்த வழி வந்துட்டு சக்தி ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். அங்கேயும் போக முடியாதா? போக முடியாதாமாங்க, ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு போல். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா நான் என்னடா பண்ணுவேன். போக முடியாது போலங்க. சரி ஓகே, டிராஃபிக்குன்னு பார்த்தா வேலையாகாது, நம்ம இந்த வழியாகவே போய்க்கலாங்க. நம்மளுக்கு தெரியாத சந்து பூந்து போய்க்கலாங்க. ஒரு நல்ல முடிவு, நான் யூட்டன் போட்டு போகிறதா பெஸ்ட்டு. 1 கிலோமீட்டர் நம்ம அனாவசியமாக சுற்றி இருக்கார்ல.
ஃபுல்லாக கூட போகலைங்க. ஆனால் இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்துட்டிங்கன்னா இந்த இப்போ நான் யூட்டன் போட்டு போகிறோம் இல்லைங்க, இங்கே வந்துட்டு போனோம்னா ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பாலத்துக்கு மேலே இன்னொரு பாலம் வரும். ஒரே நிமிஷம்ங்க, அந்த டிராஃபிக் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஜிபிலே தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஜிபி பாலத்துக்கு கீழே போக போகிறதா பாலத்துக்கு மேலே தான் போக போகிறோம். அதுதான் டாமோட சவுண்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்துட்டு மாடிஃபை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காதுல்ல. ஆனால் நான் வந்து மாடிஃபை பண்ணல. ஏன்னா இந்த வண்டியை வந்து அப்பா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு வேலை விஷயமா கொஞ்சம் நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அந்த டைம் வந்துட்டு மாடிஃபை பண்ணால் அவர் எடுக்க மாட்டார்னா ஏன்னா அந்த லுக் வந்து நம்ம வேறு மாதிரி மாற்றிருப்போம். அது அவர் வெளியே எடுத்துகிட்டு போகிறப்ப அவர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அதனால தான் நான் மாடிஃபை பண்ணாமல் இருக்கேன். ஆனால் நான் புது வண்டி எடுத்ததுமே மாடிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணோம்னா தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அந்த லுக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபீல் ஆகணும். இப்போ புது வண்டின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம் நம்ம செகண்டாக ஆல்டர் பண்ணுறப்போ அந்த ஃபீலிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட் இருந்த விட இப்போ எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கும் நல்லா இருக்குங்க. இங்கங்கே குழியாக இருக்குது. ஆனால் வயநாடு தாங்க ரொம்ப இது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பார்க்காதுமே ரொம்ப சங்கடமாயிடுச்சுங்க. நியூஸ் சேனல் பார்த்ததுமே ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஒரு நாள் கூட ஒரே நைட்டு எல்லாமே முடிஞ்சு. நான் உண்மையாலுமே நம்ம இந்தியன் ஆர்மியும் சரி, அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் சரி, இப்போ எல்லா ஸ்டேட் பீப்புள்ஸும் சரிங்க, உண்மையாலுமே வேறு லெவலுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தோடனே எல்லாருமே ஜாயிண்ட் ஆகி அந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. இப்போது வயநாடில் அந்த பாலம் ஒன்று இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ஆர்மி வந்துட்டு ஒரே நாள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆர்மி ட்ரக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க அந்த பாலத்தை. உண்மையாலுமே வேறு லெவலுங்க. ஓகே, இது வந்துட்டு டெக்ஸ்டைல் பாலங்க. ஸோ இந்த பாலம் ஏறி இறங்கினதுமே ஏதாங்க ஜிபி பாலம் வந்துடுங்க. இப்போ இந்த ரோட்டில் அழுத்தி பிடிக்கிறது பிரச்சனை இல்லை. என்னன்னா வண்டி இந்த ரோட்டில் வந்து நிறையா ட்ராவல் ஆகும். இங்கேயும் சரி, அதே மாதிரி ஜிபி ரோடுன்னு சரி. ஏன்னா அது வந்து காந்திபுரம் வந்துட்டு மெயின் பஸ் ஸ்டாண்டு. அதனாலேயே இங்கே நிறைய பஸ் போகும். ப்ளஸ் அது இல்லாமல் இது ஏறி இறங்கினதுமே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வேறு இருக்குது. ஸோ இங்கே என் வீட்டு பக்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போனோன்னா ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி 2.5 கிலோமீட்டர் போனோன்னா டவுன் ஹால், பக்கத்துலேயே ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, மெயின் டவுன் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே எனக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஓகே, வந்தாச்சு. சரி, நம்ம இப்போ அந்த பாலத்து மேலே தான் போக போகிறோம். டாமை மாடிஃபை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி சொல்லுங்கள். அது இப்போ இல்லை, நீங்கள் சொல்கிற கமெண்டை வச்சு ஒரு 2 இயர்ஸ் அப்புறம் நம்ம மாடிஃபை பண்ணலாங்க. எங்கே போகலான்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீடாக வேறு போகிறேன், என் ஆடியோ வேறு நல்லா கேட்குமா கேட்காதான்னு வேறு தெரியல. இப்போ வந்துட்டு நம்ம கேமரா வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னடா வாங்கினா உடனே பிரச்சனை கேட்டிங்கன்னா அப்படி வாங்கினதே பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அதனால் பேக் டு மொபைல் வ்ளாக் தாங்க. மொபைலில் தான் இப்போ நான் மோட்டோ வ்ளாக் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வேறு நம்ம இதுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வின் பிளாஸ்ட் வருது, அது எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தெரியாதுங்க. ஸோ எல்லாமே எடிட்டிங் ப்ராசஸ் தான் தெரியும். உண்மையாக இந்த பாலம் வேறு லெவலுங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேரு ஸ்டேடியம் வந்த காரில். ஸோ எப்படி இருந்தாலும் நான் மரக்கடை போய் தான் போகணும். அதாவது மரக்கடை மேம்பலத்துக்கிட்ட போய் தான் போகணும். மரக்கடை மேம்பலம் மேலே போகிறதா இல்லை கீழே போகிறதா அப்படின்னு தான் எனக்கு டவுட்டு. ஆக்சுவலாக நான் இந்த வழியாக வந்தேன் ஐடியாவே பண்ணலைங்க. ஏன்னா இந்த வழியாக வந்தோம்னா ஒரு சின்ன டனலாட்டாக இருக்கும். அதாவது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே சர்வே மாதிரி, என்ன சொல்கிறது, ஒரு சின்ன டனல்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரயில்வே ட்ராக் போகாது கீழே சின்ன வழி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த வழியாக தான் போகணுன்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிறதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குங்க. ஸோ அந்த வழியாக தான் போகணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம டாமோட எட்ஜஸ் சவுண்டுக்கும் அந்த டனலோட சவுண்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சவுண்டை கேட்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக.
என்ன ஆச்சுன்னா இந்த டிராஃபிக்னால நம்ம வர முடியல. ஆனால் உண்மையாலுமே எனக்கு வந்துட்டு இந்த வழி தெரிஞ்சனால தான் நான் யூடர்ன் போட்டு வந்தேன். எனக்கு வழி தெரியல அப்படின்னா அந்த டிராஃபிக்லேயே தாங்க நின்று வந்திருக்கணும். ஸோ இது நம்ம சொந்த ஊருன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதிசயமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோடு தான் எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிற ரோடு எல்லாமே டிராஃபிக்காக இருக்குது. தான் நேரங்கிறது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. நட்டு போல்ட்டு மோட்ரு, பிவிசி பைப்ஸு, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எதிர்த்தாப்பில் இருக்கிற கடையில் கிடைக்குங்க. அந்த கட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எல்லாம் கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த வழியாக போகலாங்க. சரி, நம்ம கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்ன அந்த வழியாக வந்தோம்னா அப்படி சுற்றி வரணும், இதில் வந்தோம்னா இப்படி பக்கம்தான். போகலாமா, போய் பார்ப்போம். தலைவர் வேறு லெவல் ஓட்டிகிட்ருக்காரு. இல்லை, இந்த ரோட்டில் நம்ம வரப்போ பார்த்துக்கலாம். வரல, இப்போ நம்ம எதுக்கு இந்த வழியாகவே போவோம். வரப்போ நம்ம வ்ளாக் பண்ணலாங்க. அப்போ அந்த வழியாக வரேன். அப்போ டிராஃபிக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு வேலை விஷயமா போயிட்டுருக்கோம். அது கண்டிப்பாக சீக்கிரம் போய் தாங்க ஆகணும். அதெல்லாம் இந்த வழியாக போய்க்கலாம். வரப்போ வேணால் அந்த வழியாக வந்துக்கலாங்க. பாலத்துக்கு மேலே வேண்டாம், பாலத்துக்கு கீழே போய்க்கலாம். ஏன்னா இந்த வழியாக போனாலும் அந்த சவுண்டு நல்லா வரும். ஆனால் எந்த அளவுக்கு வருந்தாங்க தெரியல. அதை போயிடுச்சுமா, இப்படின்னு பண்ணோம்னா போதும். இங்கேயும் டிராஃபிக்கா, எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்னு. அன்னைக்கு அப்படித்தான் நான் நைட்டில் அந்த பாலத்துக்கு மேலே போயிட்டு லைட்டெல்லாம் காட்டலாம்னு நினச்சிட்டு இது பண்ணால் அது வேறு மாதிரி ஒரு ஹவுஸ் ஆயிடுச்சு. ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆகி ஷூட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் அதுலேயே டிராஃபிக்கில் மாட்டி தான் நான் வந்தேன். ஓகே, அதில் நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து உங்களுக்கு அந்த நம்ம ஹெட்செட் சவுண்டு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். வாவ், நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மரக்கடை மேம்பாலம், அது மேலே இது வந்து அண்டர் கிரவுண்டுங்க. நல்லா இருக்கார்ல சவுண்ட், நீங்கள் கேளுங்க. இங்கே தெரியாது, அந்த எண்டில் தான் சவுண்ட் நல்லா இருக்கும். கேட்டுச்சா? சரி, நான் அந்த எண்ணில் போய் நான் ட்ராவல் பண்ணி காட்டுறேன். எப்படி இருந்துச்சு ஆர்ல, செம்மையாக இருக்கு. இது நல்லா இருக்கு. வா, உண்மையாலுமே வேற லெவலுங்க. சரி, நான் எடிட் பண்ணுறப்ப இந்த சவுண்டை நான் நிறைய வாட்டி கேட்பேன். டாம் எப்போவுமே டாம் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பொள்ளாச்சி போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது நாம் அப்கமிங் வீடியோஸில் அது என்ன ஏது நம்ம பார்ப்போம். கோயம்புத்தூரோட ரயில்வே ஜங்ஷன். அருமை. என் தப்பு தான், மேக்ஸிமம் நான் லெஃப்ட் சைடு தான் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கணும். ரைட் சைடு வந்து என் தப்பு தான். டாம் வாங்கின புதுசுல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஹெட்செட் சவுண்டுங்கிறது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுதுங்க. உண்மையாலுமே வேற லெவல் தான். எனக்கு இந்த கேமரா ஆங்கிள் ஃப்ரேம் வேற கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியலைங்க. லைட்டாக பயமாகவே தான் இருக்கு. ஓகே, அதில் சிக்னல். வண்டி இப்போ தான் ஆஃப் பண்ணேன், அதுக்குள்ளே சிக்னல் போட்டாங்க. ஸோ அந்த டனல் தாங்க தெரியுதுங்களா. ஸோ அந்த வழியாக தான் வந்து போகணுன்னு இருந்தேன். இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, மறுபடியும் நம்ம இந்த வழியாக தான் திருப்பி வருவோம். இந்த வழியாக வரலாம் கூட எங்கேயாவது சுற்றி அடிச்சுனாச்சும் நம்ம இந்த வழியாக தாங்க வரணும். ஏன்னா அந்த இடத்துல சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணியே ஆகணும். பாட்டு
கேட்டு கேட்டு ஜாலியாக இருக்காரு. ஆனால் என்ன அவங்க கஷ்டம் அவங்களுக்குங்க, அதுதான் உண்மை. நம்ம சொல்லிடுறோம் பாட்டு கேட்டு ஜாலியாக ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் வரல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் மணிக்கூண்டு. அதுதான் டவுன் ஹால் மணிக்கூண்டு. நீங்கள் நிறையா பேர் படத்தில் பார்த்துருப்பீங்க, அருள் படத்தில். ஸோ இந்த ஃபஸ்ட் சீன் பாட்டு வரும் பார்த்தீங்களா, அது இந்த மணிக்கூண்டு கீழே தான் வந்து ஆடுவாங்க. ஸோ ஓகே ஆர்எல்எஃப், இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகிறப்ப நான் உங்களுக்கு vlog பண்ணுறேங்க.